ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வீடியோ வந்து நம்ம நிறைய பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு சில ரெசிபி வந்து நம்ம உடனேயே செய்யணும்னு நினைப்போம். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெசிபியில் இதுவும் ஒன்று. என் பையன் வந்து வெரைட்டியாக சாப்பிடணும்னு நினைப்பான். இது பார்த்த உடனே செஞ்சு கொடுங்க மம்மின்னு சொல்லியிருந்தான். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு தேவையான பொருட்களுமே வந்து ரொம்ப கம்மி தான். கோதுமை மாவும் வெறும் வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் நிறையவே வந்து பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தேய்க்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதிலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். நிறைய போட வேணும், கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அது வந்து பரோட்டா மாதிரி வரும், அதுக்காக தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பரோட்டா மாதிரி திக்காக தான் தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாலாம் தேய்க்கிறதுக்கு வராது. ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தானே முக்கியம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு பரோட்டாவுக்கும் தேவையான வெங்காயத்தை வந்து தனித்தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் வந்து நம்ம உப்பு சேர்க்கும் போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பரோட்டா செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு பட்டரோ அப்படி இல்லைன்னா நெய் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவைப்படாது. குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.